வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம காரசாரமான சில்லி சாஸ் எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாஸ் வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டுக்கே இருக்கும். வாங்க இந்த சில்லி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சில்லி சாஸ் செய்கிறதுக்கு நான் 25 கிராம் அளவுள்ள வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. எப்போவுமே சாஸ் செய்கிறதுக்கு காரம் குறைவாக இருக்க மாதிரியான மிளகாயை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மிளகாயில் காம்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். எல்லா மிளகாயையும் இந்த மாதிரி காம்பை நீக்கினதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு நல்ல சூடான கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்ல சூடாக இருக்கணும். 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த மிளகாயை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இது கூட ஒரு 7-8 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, நல்லா பழுத்த கலர்ஃபுல்லான தக்காளியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாயை ஊற வச்ச தண்ணியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம ஒரு பெரிய வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா அழுத்தி எடுத்துருங்க. இதை வடிகட்டாமல் அப்படியே சேர்த்திங்கன்னா இந்த விதையெல்லாம் வாயில் டச் ஆகுங்க. அது அந்தளவுக்கு சாஸுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக மறுபடியும் தண்ணி சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். இப்போது இந்த வடிகட்டின இந்த தண்ணியை வச்சு நம்ம சாஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த மிளகாய் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. மிளகாயோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கொதித்து சுண்டி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம சேர்த்த தண்ணி நல்லா பாதியாக குறைஞ்சி இந்த அளவு நல்லா சுண்டி வந்திருக்குங்க. இன்னும் நம்மளோட சாஸ் பதம் வர்ற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாறை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக வினிகர் கூட சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்துட்டிங்கன்னா சாஸ் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. இந்த அளவு மிளகாயோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா இப்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் மிளகாய் ரொம்ப காரமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற விதமாக 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி புளிப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் பர்ஃபெக்டான கலரில் நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. புளிப்பு, உப்பு, இனிப்பு எல்லாமே உங்களுக்கு தகுந்தவாறு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சாஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஜாரில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப பர்ஃபெக்டான கலரில் பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான நம்மளோட ரெட் சில்லி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.